எல்லாரும் சொல்லுவாங்க மாற்றம் உண்டே, மாற்றம் உண்டே, அது தப்பு. அப்ப எங்க தலைவரை எதிர்த்து பேசுறீங்களா? ஜெயிக்கிறவனுக்கு இன்னொரு காரியம் சொல்லிட்டாங்க, மாறாதது எதுவோ அதை 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 பார்த்துக் கொள்கிறவனே ஜெயிக்க முடியும். இன்னைக்கு ஒரு காலம் இருக்குது, உங்க வாழ்க்கையில மாறாதது எதெல்லாம் சொல்லுங்க. மாறாம இருக்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் எதுவும் மாறல சொல்லுங்க. நீங்க அப்ப சாப்பிட்டீங்க, உணவு மாறிடுச்சு, ஆனா சாப்பாடு முறை மாறிடுச்சா? நான் சொல்றது உணவு சாப்பிட பழக்கம். இன்றைக்கு என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? எல்லாரும் மாற்றத்தை நோக்கி ஓடுகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், மாற்றத்தை நோக்கி ஓடாதீர்கள். எது மாற்றவே முடியாதோ அதை பெற்றுக்கொள்வதற்காக ஓடுங்கள். எது மாற்ற முடியாது? இந்த உலகத்துல குடும்பம் மாற்றவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? மாற்றத்தை நோக்கி ஓடுறாங்க. நீ மாறிக்கொள், மாறாத எது மாறாததோ அதையே நீ பிடித்துக்கொள். 1950க்கும் 2024க்கும் ஒரு சர்வே எடுக்கிறாங்க. 2000 வருஷத்துக்கும் 1950க்கும் ஒரு அரசாங்கத்துல ஒரு சர்வே எடுக்கிறாங்க. என்ன சர்வே தெரியுமா? 2 பக்கம் எடுக்கிறாங்க. அப்போ உள்ள வீடு சின்ன வீடு, இப்ப இருக்கிற வீடு. அப்போ சின்ன வீட்டுல இருந்தோம், இப்ப பெரிய வீட்டுல இருக்கோம். அப்போ வருமானம் வந்து 50%, இப்ப வருமானம் 100%. அப்போ வேலைக்கு போறவங்க ஆம்பளைங்களுடைய பாதுகாப்பு, அவர் கடலுக்கு போனாலோ வேலைக்கு போனாலோ காட்டுக்கு போனாலோ திரும்பி வருவதற்கு 3 மடங்கு அளவு குறைவான பாதுகாப்பு தான். வருவாரோ வரமாட்டாரோ தெரியல. இப்போ அப்படி இல்ல. வீட்டுக்காரர் போகும்போது என்ன போட்டு போக சொல்லியாது, ஏங்க லொகேஷனை ஷேர் பண்ணிட்டு போங்க, ஏன் அவர் எங்க போறேன்னு பாக்கணும். எவ்வளவு நம்பிக்கை பாருங்க வீட்டுக்காரர் மேல. அவர் போகும்போது எங்க இடது பக்கம் திரும்புறீங்க, இங்க திரும்புங்க. இப்ப அப்படியே போச்சு. உங்க வீட்டுக்காரங்க எங்க இருக்கிறான்னு கூட நீங்க பார்க்க முடியும். அப்போ பாதுகாப்பு அதிகமாயிடுச்சு. அதே இதுல இப்போ இன்னும் அதே சர்வேல சொல்றாங்க, சின்ன வீடா இருக்கும் போது 1950 இருந்த சந்தோஷம் அங்க 100%, இங்க 50%. இப்போ